Vanakkam, Namaste, Namaskaram and Om Sai Ram to one and all. To our respected Guru, elders, family members, and community. On behalf of the Mudli family and the extended family circle, I would like to extend a warm and respectful welcome to each and every one of you for today, the 16-day memorial service in remembrance of our beloved Raju Mudli. Today's prayer is a sacred observance, one that marks reflection, remembrance, and a spiritual closure. At this time, we honor Mama's life, his devotion to the temple, and the values of unity, discipline, and respect that he lived by. To begin the service by invoking God's blessings and seeking peace for Mama's soul, we now invite Guru Tamu Valaydam to lead us in the opening prayers. Arivom, 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 நன்றாக குருவார்க குருவே துணை. அறிவோம் நன்றாக குருவார்க குருவே துணை. அறிவோம் நன்றாக குருவார்க குருவே துணை. குருவே துணை. குருவே துணை. அருணகிரிநாதர் குருவே துணை. வாக்கு உண்டாம் நல்ல மனமுண்டாம் மகாமலரால் நோக்கு உண்டாம் மேனி நுடங்காத பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதக்குவரியவன் நீலவுலாவியே நீர்மடிவே நியன் அலகல் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலச்சிலம்படி வாசி வணங்குவோம். சரஸ்வதி நமஸ்தோபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தி பவது மே சதா. அம்மை நாராயணா நமோ தேவி நாராயண நமோ லக்ஷ்மி நாராயண நமோ பத்ரி நாராயண நமோ. ஆறுமுகமும் 12 கையும் வேலம் அலங்கார வாபரணம் அணிந்த மார்பம் திருமுகமும் வெண்ணீரம் புனிந்த மையம் ஜகமெல்லாம் புகழ் படித்து சுப்பிரமணிய முருகா சரவண பவனே கார்த்திகேயா முக்கணனார் பொதிரென்று உக்ரவேலா இருவருமே பணிந்தோம் பரணிவேலா இதோ சமயம் அடியாரே ரட்சிப்பாயி. ஓம் சரவண பவாயி நமாம் ஷண்முகாயி நமஹாம் ஆறுப்படியாயி நமஹாம் ஆறுமுக தரிசி நமஹாம் சுப்பிரமணியாயி நமஹாம். நன்றி.
Dear elders and family and friends, relatives, my humble vanakkam to you. This service, this evening service for this Karumadi Atma Shanti Pratane is a dedication to the departed soul of the late Kristen Munsami Modli, whereby we invoke the Spirit of God Almighty, asking Him to offer His grace upon the soul by offering it what we refer to as moksha or paramukti. In our whole life's journey, it is said, Varvavadamayum idu mannavadatinnam. Everything that you see around you is purely mayum or an illusion. Nothing is of any permanence. The body is a perishable entity. At the end of the day, the body will go back to where it had come from, and that is the bosom of Mother Earth. The body is composed of what we say, Panchabhutangal, earth, fire, water, space, and air. The Atma or the Jivan of the soul comes from God Almighty Himself, and at the end of the day, it needs to find its way back. Our first dedication this evening is to Lord Vinayaka Paramani, whereby we invoke the spirit of Lord Ganesha, and we say to him, Appa Vinayaka Paramani, the soul is on his onwards journey, what we refer to as the transmigration of the soul from Bhulogam to Sivalogam. Should there be any obstacles, any obstructions in the way, we ask you to humbly remove it. Vinayaka Paramani, this dedication is for you. கல்லை ஒருக்கி கனிப்பொருளாகி ககனம் எல்லாம் சுத்த கருவி சமைத்தாரப்பா அப்பா அப்பப்பா தொல்லை நட நீலவானத்தே இருந்து தோன்றிய இடம் எல்லாம் அழுக்கி குண்டு கண்டுபிடித்தார் இல்லையிலா பரவெளியில் இரவியன் ஊடு மதியில் இறங்கி கல் கொணர்ந்தான் அப்பா அப்பப்பா பொல்லாதே கல்லானே மனமுறுக்கே கற்றார் இல்லை இந்த விஞ்ஞானிகளே கணநாதம் கணபதி என்றிட கவலைகள் மாறிடும் கணபதி என்றிட கவலைகள் மாறிடும் கணபதி என்றிட கவலைகள் மாறிடும் கருணை பெருகிடும் கல் நெஞ்சுருகிடும் கருணை பெருகிடும் கல் நெஞ்சுருகிடும் கணபதி என்றிட கவலைகள் மாறிடும் கருணை பெருகிடும் கல் நெஞ்சுருகிடும் கருணை பெருகிடும் கல் நெஞ்சுருகிடும் கணபதி என்றிட கவலைகள் மாறிடும் குணநிதி சங்கரன் கொம்பிடும் தம்பிரான் குணநிதி சங்கரன் கொம்பிடும் தம்பிரான் படம் பல கவி சொல்ல தம்பிரான் கடம் பல கவி சொல்ல கருத்தும் வண்ணம் அருள்வாய் கடப்பதி என்றிட கவலைகள் மாறிடும் கருணை பெருகிடும் கல் நெஞ்சோருகிடும் கருணை பெருகிடும் கல் நெஞ்சோருகிடும் கணபதி என்றிட கவலைகள் மாறிடும்
கண என மணி கானத்துடன் முரங்க கண கண என மணி கானத்துடன் முரங்க குணம் நிறை அன்பர்கள் குணம் நிறை அன்பர்கள் கும்பிடும் மலர்தூவ இணைகிலே சங்கரன் இறங்கிடும் தெய்வமே இணைகிலி சங்கரன் இறங்கிடும் தெய்வமே இணைகிலி சங்கரன் இறங்கிடும் தெய்வமே மனத்தமிழ் தமிழ் கவி தம்பிரான் மனத்தமிழ் தமிழ் கவி மலர்த்து அருள்பவனே கணபதி என்றிட கவலைகள் மாறிடும் கருணை பெருகிடும் கல் நெஞ்சுருகிடும் கருணை பெருகிடும் கல் நெஞ்சுருகிடும் கணபதி என்றிட கவலைகள் மாறிடும் ஓ கணபதி நமஹ ஓம் கணபதி நமஹ ஓம் கணபதி நமோ நமஹ கணபதி என்றிட கவலைகள் மாறிடும் கருணை பெருகிடும் கல் நெஞ்சோருகிடும் கருணை பெருகிடும் கல் நெஞ்சோருகிடும் கணபதி என்றிட கவலைகள் மாறிடும் கவலைகள் மாறிடும் Our next dedication is to the Divine Mother Adi Parasati, invoking this Divine Mother, saying to her, please, Thaye, you have a countless number of manifestations. What are we asking you? Offer us Dhairyam. Dhairyam means we are walking around without any fear, without being scared of anybody. Give us Selvamam, give us all the tools that are required for a successful life, keeping us on the right track in our life's journey. And then, of course, we also ask you for Arivu, Buddhi, Jnanam. Those are the important things in life. If you do not have all Arivam, Buddhi, Jnanam, then your life will not turn out to be successful at all. Because every step of the way, you will be making mistakes. So we pray to this Divine Mother, asking her for a divine blessings. Amma, 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 Kalyani, Kadambavagini, Kalyani, Kadambavasini, Ye, Yen Amma, 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 Abhirami, Sivagami, Karumari, Amma, Abhirami, Sivagami, Karumari, Amma, 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 Amma,
வெள்ளை தாமரை பூவிழி கோபால் வெள்ளை தாமரை பூவிழி கோபால் வீணை செய்யும் ஒளியல் இருப்பான் வெள்ளை தாமரை பூவிழி கோபால் வீணை செய்யும் ஒளியல் இருப்பான் கொள்ளை இன்பம் குளவோ கவிதை கொள்ளை இன்பம் குளவோ கவிதை கூறும் பாவலர் உள்ளத்தில் இருப்பார் கூறும் பாவலர் உள்ளத்தில் இருப்பார் கூறும் பாவலர் உள்ளத்தில் இருப்பார் வெள்ளை தாமரை பூவிழி கோபால் வீணை செய்யும் ஒளியல் இருப்பார் உள்ளதாம் பொருள் உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓடும் வேதத்தின் உள் நின்றோய் ஒளிவாய் உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓடும் வேதத்தின் உள் நின்றோய் ஒளிவாய் களமற்ற முனிவர்கள் கூறும் களமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்தின் உள்பொருளாவாய் கருணை வாசகத்தின் உள்பொருளாவாய் கருணை வாசகத்தின் உள்பொருளாவாய் வெள்ளை தாமரை பூவிழி கோபால் வீணை செய்யும் ஒளியல் இருப்பார் அம்மா தாயே கலிவாணி அம்மா தாயே கலிவாணி நீ என் நாவை காப்பாயே நீ என் நாவை காப்பாயே இம்மாநிலத்தில் இனிமையலாம் இம்மாநிலத்தில் இனிமையலாம் இருக்குது நாவின் அசைகினிலே அம்மா இருக்குது நாவின் அசைகினிலே அம்மா தாயே கலிவாணி நீ என் நாவை காப்பாயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மா தாயே கலிவாணி நீ என் நாவை காப்பாயே From the 7th century AD, all our saints that came down, they preached one philosophy, and that is the constant chanting of God's glorious name. It is said even if you do not have any ingredients to perform a puja, but if you constantly chant God's glorious name, He will elevate you spiritually. You don't have to worry about anything. That's what they say. They came down here for a specific reason. Lord Namashivaya Paramana sent them down here, 1800 years ago, come down and preach this philosophy of bhakti. Bhakti means the constant chanting of God's glorious name. It says the chanting of God's glorious name is more potent than God Himself. So we've been encouraged, even in the
Srimad Bhagavata Puranam, Vyasadeva says, in the Kali Yuga, the current age that we are living in, the most acceptable form of worship is the constant chanting of God's glorious name. The next part that I'm going to sing comes from the Thevaram of Tirunjana Sambandar, his final Padigam, whereby he glorifies Namashivaya Peramani. He says, if one chants these 5-syllable letters with love, even with tears, they will lead you along the path of righteousness. For all those that sing these verses in rhythm, they will definitely sever all connection of bondage to attachment. We are caught up 3 very, very powerful bondages: Sondam, Bandham, Pasam, bondage, attachment, and ownership. We ask you, Namah Shivaya Paramani, let us snap away from this bondage that brings us back here on an ongoing basis. Om Namah Shivaya, Shivaya Namah Om. Om Namah Shivaya, Shivaya Namah Om. Om Namah Shivaya, Shivaya Namah Om. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, ஓதுவார்த்தமை நன்னறிக்கை ஐப்பொது, ஓதுவார்த்தமை நன்னறிக்கை ஐப்பொது, வேதம் நான்கினம் மெய்ப்பொருளாவது, வேதம் நான்கினம் மெய்ப்பொருளாவது, நாதன் நாமம் நமசிவாயவே, நாதன் நாமம் நமசிவாயவே, நாதன் நாமம் நமசிவாயவே. ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். 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 நந்தி நாமம் நமசிவாய வேணும், நந்தி நாமம் நமசிவாய வேணும், சிந்தையாட்டமிழ் ஞான சம்பந்தன் சொல், சிந்தையாட்டமிழ் ஞான சம்பந்தன் சொல், சிந்தையான் மகிழ்ந்து ஏத்த வல்லார் எல்லாம், சிந்தையான் மகிழ்ந்து ஏத்த வல்லார் எல்லாம், வந்த பாசம் அறுக்கி வளார்களே, வந்த பாசம் அறுக்கி வளார்களே, வந்த பாசம் அறுக்கு வல்லார்களே. ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். 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 The very, very first stanza of the Rig Veda, when God is being glorified, He is glorified as Parabrahman or Paramatman, meaning this big, massive ball of energy. And it goes one step further, whereby it says this big, massive ball of energy has got no size, it's got no shape, it's got no name, it's got no form, it's got no gender. It's just one big, massive ball of energy.
That's why it's referred to as Paramatman, a big, fully blown ball of energy. Residing within us is a thing called a Jivatman. Jivatman is a tiny spark of energy. It's a very, very tiny spark of energy that comes out of this Paramatman. It comes into this world accompanied, taking on a body, and it tries to work off all the karmas of all its previous births. And in doing so, when it goes back to Shivalogam, it carries back new karmas. But we pray to Lord Namah Shivaya Paramani, as the soul comes back to you, please ensure that you can waver all the negativities that the soul brings back. If you can waver the negativities, the positives will shine out nice and brightly, thus ensuring that that soul will attain what we refer to as moksha or paramukti. Next song again is a dedication to Lord Muruga Paraman, whereby we glorify him and we say to him, there isn't a day that goes past Muruga Paramani without me chanting your glorious name. Give us your benediction. Give me your grace. Ensure that I tread the right path in life. Ensure that I have all the tools that are necessary for a successful life, Muruga Paramani. சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா, சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழா ஆளி, சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா, சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா, சுவையான அமுதேசன் தமிழாளி, உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா, சுவையான அமுதேசன் தமிழாளி, உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா. கல்லாத எலியோரின் உளம் உரையாலயமோ, கல்லாத எலியோரின் உளம் உரையாலயமோ, கடல் ஆறு படை வீடு இலையான ஜோதி, உன் சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா, சுவையான அமுதே தன் தமிழாளி, உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா. இன்பமும் துன்பமும் இனிந்த என் வாழ்வில், இன்பமும் துன்பமும் இனிந்த என் வாழ்வில், இனியலா நின்திரு முகரணி நாம் பாட, இனியலா நின்திரு முகரணி நாம் பாட, அன்பம் அறநெறியும் அறமும் புறமும் நாடு, அன்பம் அறநெறியும் அறமும் புறமும் நாடு, அரகர சிவ சிவபாகனுக உன்னை அனுதினம் பொருத்தனை பார்த்திரு, உன்னை கொள்ளாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா, சுவையான அமுதே தன் தமிழானே, உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா, சுடர்மிகும் வடிவேலா.
The next song that I am going to sing is a request from the family. I've been requested to sing this song, and it's so appropriate. It's a dedication to Sri Ram. And so appropriately, today is what we refer to, according to the Tamil Panjangam, today is Hanuman Jayanti. Margari Ammavasi is Hanuman Jayanti. It's a big day in India. I just seen, before I left home, I've seen a clip from Sushindram. I think that's about the biggest Hanuman in the world. It's massive, it's tall. And that old place was decorated with Vedamalis. They made Vedamalis. They created 10,008 Vedamalas, and they made garlands for him. Coming hanging out from the roof to the bottom, and then of course around him as well. They even had his vesti as a Vedamali as well. So this day is a special day for the worship of Sri Ram. It is said, as long as the name of Sri Ram is being chanted, Hanuman will always be there to guide you in your life's journey. He is referred to as a Chiranjeevi. In other words, he will be there everlasting till the end of the Kali Yugam. Our next dedication is to Sri Ram. Ram, Ram, Ram. Ayodhyavasi Ram, Dasaratha Nandana Ram, Janaki Jeevana Ram, Jaya Rama Rama Rama. Ayodhyavasi Ram, Dasaratha Nandana Ram, Janaki Jeevana Ram, Jaya Rama Rama Rama. Agalye Sapa Vinochana Ram, Parashurama Jaya Jaitava Ram. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்னும் ஆய்கொள்ளை தன் பாண்டவராம். அயோத்தியவாசி ராம், தசரத நந்தன ராம், ஜானகி ஜீவன ராம், ஜெய ராம ராம ராம. கங்கையில் குகனை கண்டவராம், கங்கையில் குகனை கண்டவராம், கடம்பம் ஆதிசை என்றவராம். கண்டராவனின் தங்கை சூர்பனகி பங்கத்தை பங்கம் செய்தவராம். அயோத்தியவாசி ராம்,
page full of formalities that needs to be taken care of. I'm going to sing one more padikam before I hand you back to our mistress of ceremonies, and she will take you through all the formalities. The next song is a very important song that I'm going to sing. It's a dedication to a biological father. This song was scripted out by Kannadasan in 1962. It was sung in the film Paatal Pasi Theerum. If I see you, O Lord, all my hunger will disappear. That's the meaning of Paatal Pasi Theerum. In the song here, there's a special dedication sung to a biological father. Today, in today's world, not when I was living, when I grew up, it was totally different. Okay? But I'm looking at today's generation. We seem to have lost the plot somewhere along the line. Your father is perceived to be God himself. பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். God is the master of the entire universe. We are all his children. He is our father. But you only allowed one biological father in this birth. If you cannot respect, if you cannot trust, you cannot respect, you cannot show emotions to your biological father, if you do not listen to your biological father, then you are wasting your time calling Namah Shivaya Paramani, Muruga Paramani, because they are not going to come. Their representative in this world here is your biological father. It is said, sometimes in the current age that we are living, we have a lot of strife, we have a lot of stress in our life. Sometimes maybe divorce action comes through whereby the father and the mother will split. But it is said, even if the father forgets the mother, he will not forget the children that he will bring forth in this world. He comes without asking. Whenever you require him to be there for you, he will always be there. I'm saying to you, from first-hand experience, I lost my father when I was 10 years old. Whenever I went through difficult times in life, you always felt like a shoulder on your arm on your shoulder, supporting you, sustaining you. Go ahead. Failure is not the end of the world. You will eventually reach whatever you want to reach. And then, of course, when you excel in something, when you achieve something, you always find like an ant brushing your hair. That is the Father. The Father's Spirit will never ever leave you. He will always be there. We may forget, but the Father will never forget. For those who have wealth, they own that wealth. For those that do not have any wealth, they also own that not having any wealth. Okay. So, you have two classes of people. People that are wealthy, people that are not so wealthy. People that are wealthy will own the wealth that they have, and they're not going to share it with anybody. And the people that have got no wealth, they also have an ownership on that as well, whereby they will try and make ends meet. But it is the Father. If you are going through that difficult phase in life, He will look for you in every place, and He will come down and He will support you. That is the biological Father. Sometimes we mistake. We live in a world whereby, in this country it's rands and cents, overseas it's pounds, shillings, and dollars, and things like that. But here our life seems to be governed by monetary values. When you were up in your growing up ages, coming to where you are today, it was your father that supported you, he sustained you, he maintained you, he paid for everything that you required to be what you are today. But at the end of the day, when the time comes, when the father is now gone to an older age, most of us tend to forget what the father has done for you. We tend to forget what the father has done for you. We ignore the father. In other words, the father seems to be non-existent from that point on. That is a no-go. That shouldn't be. Like I said to you, பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். You cannot show that respect and that passion towards your biological father. Father, please forget about worshipping Namah Shivaya. He is not going to be there for you. That is the meaning of the next song that I'm going to sing. I know this family, they got their parents, they revere their parents as Devam. I think I mentioned it in the last service. I was here as well. தாயி சிறந்த கோவினமில்லை
தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. So as long as you revere your parents, you are on the right track in life. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ. ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். தாயாரை தந்தை மறந்தாலும், தாயாரை தந்தை மறந்தாலும், தந்தை தான் என்று சொல்லாத போதும். தாயாரை தந்தை மறந்தாலும், தந்தை தாய் என்று சொல்லாத போதும். ஏன் என்று கேட்காமல் வருவான், ஏன் என்று கேட்காமல் வருவான். நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், இறைவன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம், உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம். இதோ எல்லார்க்கு நிலங்கள் சொந்தம். உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம், இதோ எல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம். இல்லாத இடம் தேடி வருவான், இல்லாத இடம் தேடி வருவான். நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், இறைவன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். Thank you, Guru. So, as part of today's ceremony, the tributes that we have received from family and friends, requested by Yugen and family, will be read out by between me and Avanti. So please bear with us. There's quite a few tributes. As you know, Rajamama is very well known and very well respected. So we'll start with tributes. We do have two speakers, and then we have the final tribute by Uncle Ravi, and he'll finish off with a song. Our first tribute today is from Dolly, Mudley, and family from Woodview. In every family,
there are a few rare souls whose presence becomes a guiding light, steady, comforting, and impossible to forget. For the Mudli family, Peri Appa was one of those remarkable pillars. He was more than just an elder, a quiet strength and a source of love and guidance, and it felt like just like a parent. Growing up in the Mudli household, we were not wealthy, but our lives were very enriched. We were indeed blessed. The temple was the area all our lives revolved around. It gave us purpose and bonded us. It strengthened our relationships. But on the other hand, we enjoyed every opportunity to belong in a family. It was a good balance. I believe Peri Appa and Peri Ma were the elders who encouraged this, and this had indeed brought us closer as a family and made us happier. Kavadi will never be the same. Each year, we anxiously wait to be blessed by Peri Appa in the midnight prayers. We will miss terribly. Peri Appa showed us through his actions what family truly means. It was about showing up for one another, supporting each other through challenges, and celebrating each other's joys. Peri Appa lived with humility, dignity, and a deep sense of responsibility for those who he cared for. Because of him and Peri Ma, we learned the importance of unity and what it means to hold a family together with compassion and love. Most importantly, our family parties. As we honor him today, we carry forward the values he instilled in us: respect, togetherness, commitment that is there for others. His influence lives on in the choices we make and the way we treat each other and the bond we share as a family. Peri Appa's legacy is not in the memories we share, but in the people that we have become because he touched our lives. Rest well, Peri Appa. You will be missed by all. Thank you. The next one will be read out by Avanti, and she will introduce her. Hello, everyone. My tribute is from G.I. Tata's family. So the first one is from Kathy and Brian. Raju Appa, a name that echoes with love and laughter in our hearts. Your memory is a treasure trove of joy, warmth, and unwavering friendship. From our grandparents' generation to our own, and now to our children and our grandchildren, your presence has woven a rich tapestry of love and connection that transcends time. Through thick and thin, you've been more than just a friend, a brother, a confidant, a mentor, and a guiding light. Your legacy lives on in our hearts, inspiring us to cherish every moment, to love fiercely, and to hold dear bonds that tie us together. Rest in peace, dear Appa. Your memory will forever be a blessing to our family. And then the next is from Lakishka. It is with a heavy heart today, as a granddaughter, I share tribute to my Raju Tata. As Uncle G.I.'s eldest granddaughter and the apple of his eye, as Raju Tata would say today, we as the Pillai family stand with you all. We may not be here physically to share in this painful moment, but in spirit we are with you all. When I received the call informing me of your sudden passing, time stood still in my heart and my heart sank. My eyes filled with tears. My mind was telling me, no, it's not possible. My head was filled with flashbacks of the 3-year-old me running into the temple yard, wrapped in the warmth of your love. Your hugs and kisses on my forehead, your gentle hands, they all spoke of a heart full of love. I remember the way you'd smile like the sun breaking through the clouds. Your love was pure, and it's something I'll treasure forever. As I grow older, I saw the impact you had on our community and temple. A gentle giant, a stalwart, who stood tall and strong and guiding and supporting all those around him. His legacy is one of kindness. His legacy is one of kindness, compassion, and unwavering faith. I saw pain in his eyes and loss in your heart the day my dad left
on his journey to God's abode. Yet somehow, in my broken heart, I found myself happy whenever I visited the temple or saw you anywhere, because it was a reminder that my dad's spirit lives through you, as you always loved and cared for me as if I were your granddaughter. Our family will always cherish the memories we created with you. The nights we spent in the temple yard, decorating the chariot, to the moment I would bring the pots of money collected in Tongat from handing out kavri bowls, cleaning vegetables in the house, and listening to the stories of y'all's younger days. He had a special love for his siblings and for those he considered family, not just by blood, but by the bonds of love and shared experiences. He showed us that family isn't just about relations, but about people who hold piece of your heart. His love was inclusive, generous, and unconditional, a true reflection of the values he lived by. His caring nature and gentle touch left a lasting impression on all those who knew him. The way he cared for others, always putting their needs before his own, was a testament to his selfless spirit. His caressing ways could calm any storm, and his presence was a comforting reminder that we were loved and cherished. I would go on telling you memories for 28 years that I have shared with Raju Tata, but I'll stop here and end by saying she has a beautiful Tamil, but I don't want to butcher it. So it translates to: a story of those legends that walked earth will be told for generations to come. This is not goodbye. Rest well. Until we meet at Muruga's feet, we will forever love you, Raju Tata. Thank you. Thank you, Avanti. I would now like to call upon Avashan to send his tribute through to Tata. Good evening, one and all. I would just like to give a speech on behalf of all the grandkids. We're here to remember and honor our grandfather, who we call Tata, a man whose life was defined by discipline, hard work, and strength. Tata might not have been a man of a lot of words, but his actions certainly spoke clearly. He valued responsibility. He took pride in looking after what he has, whether it was at work, his car, or his family. He enjoyed simple pleasures, long drives through the countryside, traveling abroad, South Africa, and abroad. He loved spending time watering his garden. Those moments reflected his steady nature and appreciation for life's quieter joys. Tata was a natural problem solver. He faced challenges directly, never giving up and never allowing himself to be taken advantage of. His technical ability and practical mindset earned him the respect of many. Above all, he was devoted to his family. His care and dedication, especially during my grandmother's illness, showed us true meaning of commitment and responsibility. Tata lived with integrity, humility, and purpose. The values he passed on, like discipline, perseverance, service to others, and loyalty to family, will continue to guide us. Though he's no longer with us physically, his legacy lives on, and the lessons he taught will forever be with us, and the examples he set. May his soul rest in peace. He will always be remembered and loved deeply. Rest in peace, Tata. Thank you, Avashan. The next tribute is from Christy Moodley and family, and it will follow through with Shiven as well, who can't be here tonight. From Christy and Moodley, you have been a wonderful brother-in-law, stood by us through trying times, our pillar of strength. Even if I didn't make a call to you, you always did. May your soul rest in peace until we meet again. Om Shanti. From Shiven, thank you for allowing me to share. For me, Peri Appa or Peri Pa
was everything you described as the great M.K. Mudli to be. Being beside someone like him, especially during Kavadi time, was something else. It was indeed a spiritual connection. I cannot forget the words to Vianta during Praveen Mudli's performance. He said to her, make sure this boy is always on duty when it comes to prayer time. So I would like to say thank you, Peripa. It was and will always be an honor walking in your footsteps. I will never forget the day when both you and Perima blessed me with a set of pins you used from the start of your journey. Going forward, I will pin each year and every year in honor of you, SSK Ottawa's very own Idamun Sami. Thank you. Next, Avanti. This tribute is from Yanuma, Tata's sister. Vanakkam, everyone. I was just 3 years old when our Rajana married Talika Ani. So they both spoiled me as their first child. Anyway, being the youngest, I was spoiled by everyone. We all looked forward to the weekend because Rajana and Ani will come home. Our mother used to make bunny chows for all of us, and we'd get into our VW Kombi and drive off to the drive-in. And after the movie, they used to take us to Cloverleaf for ice creams. Rajana and Ani stood as father and mother when I got married. To me, it's felt like I lost my father all over again. The memories we made with you, Rajana, will be cherished by all of us. Rest in peace, my Rajana, till we meet again. With loves from all from home. Om Shanti. And the next is from Laben Tata and family. Fond memories of my brother Rajana. One of the fondest memories of Rajana goes back to my teenage years, when he entrusted me with the temple kavadi. From that moment, I carried the kavadi for almost 25 years, a responsibility and honor I will always cherish. Rajana was not only my eldest brother, but also my guide and protector. We shared a very close bond. I will never forget how he helped me buy my first car. He personally took me to Don Perkins' car sales showroom and convinced me to buy a Toyota Corolla i60i, 160i. The car was in immaculate condition, and I remember how excited and proud I felt, all thanks to him. Rajana loved life. He enjoyed fishing trips with the guys, frying shad, and playing tani. As siblings, we shared a strong bond and always got along very well. His presence, his guidance, and his love will be deeply missed. Rajana will live forever in our hearts. I would now like to call upon Arundhari Mudli to come through. Vanakkam, Namaskaram, Namaste to everyone. Thank you, Auntie Talika, Yugen and Jyoti and family for affording me the privilege to pay tribute to our late Uncle Raju. For those of you who don't know who I am Arun Tudi, the daughter of Uncle Raju's first cousin, late Nain Mudli. A bit of history, and I hope I have this correct. But I am told that both my late dad and late Uncle Raju were born in Duff's Road and subsequently moved to Ottawa many, many years ago. They were pioneer families in the Ottawa community, both being the eldest sons of late brothers M.K. Mudli and M.N. Mudli, known as Topaz and Donas by our family. They were very close first cousins growing up in their young days. That bond continued with the annual Kavadi prayers, where both cousins devoted their time and their energy to worship Lord Muruga. The passing of Uncle Raju
has left a mark on all of us. We remember him for his compassionate, caring qualities, a kind individual who touched the lives of everyone fortunate enough to know him. We find solace in the memories we shared with Uncle Raju and the stories he shared of the early days in Ottawa. In this time of sorrow, may we find strength in each other, and may our collective memories of late Uncle Raju serve a testament of the resilience of a human spirit. May his divine soul rest in peace. Om Saravana Bhava. Thank you, Aranturi. Please bear with me, we have a few more, and then we'll go on to Uncle Ravi. The next tribute is from Krish Mudli and family. Rajana, the eldest son of the late Mr. M.K. Mudli, Ottawa, carried a deep sense of responsibility from a young age. Together with our father and Uncle Nadesan Mudli, he played an important role in the building of the Siva Subramania temple. After our father's passing, Rajana continued, along with his siblings and cousins, to oversee the running of the temple. He did so with quiet dedication and commitment and a strong sense of duty. Beyond his responsibilities, Rajana was also the heart of the family. He brought us together in simple joys like our fishing trips, the family outings, the shared laughter, and the moments that we created along life memories. To us, he was more than a brother. He was a guide, a protector, and a constant source of strength, and his role in our lives and the service to community will not be forgotten. The next tribute comes from Yugen Woodley. Tata, you were a leader. You left a legacy. Your dream is our dream. Pa, you were a father since 1977. You are a legend. Everyone looked up to you. You were the guiding pillar, the light of our entire family legacy. You instilled spirituality in me and the entire family. You are our leader in the temple, our guide in the Kavadi, and our moral compass. Together with Tata, you guided me in making important decisions for the temple and the family property. Your decision, alongside with your brothers, to rebuild the temple cemented a legacy that will stand for generations. I held your hands every time they pierced you. I felt the strength and the energy flow through my body. My life with you was precious beyond words. Your teachings formed the foundation of my mechanical engineering career. We slept under cars, fixing exhaust with gum and changing brake shoes and solving our problems with hearts and hands. You taught me life, Pa. Thank you for everything you taught me. Even in the final days of life, you never gave up trying to fix things. That's who you were. You left this world as your father did, peacefully, without suffering. You hoped to reach your mother's age of 84, but you surpassed it and lived till 86. Lord Muruga will keep you close, Pa, his devoted disciple. Tata, we're proud of you. Shanti, 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 Pa. Banti will do the next tribute. The next is from the Reddy family from Yugan, the eldest Reddy son. He recalls whenever they went into the city, they would have to visit Uncle Raju at the Savage Furnitures. Uncle Raju may have been older than his Stephen mama, but he always respected his mama. Our mom and Uncle Raju shared the same birthday month, and this is something our family will always keep in memory. From the Narsia family, Uncle Raju was someone who I considered a father figure. He was always concerned about the well-being of the girls, Venita and Jacinta. Recently, he asked me how Venita was doing, and he sadly mentioned how much he missed her.
We had some awesome, cherished memories and with most of our dear SSK members. Uncle Raju enjoyed the planned chalet trips, the MSC dinners, cruises, the dinner and dance fundraising, our Hazelmere Dam outings, and he always was enthusiastic to be on the move and have fun. I feel so elated that he enjoyed his life. He often thanked me for going the extra mile to raise funds to improve SSK so the devotees were comfortable. I feel blessed. When I called TM or Tima for her birthday, he was so excited and told me that he had all his tests done in hospital and his results were clear. But sadly, he passed away a few days later. We're going to miss him, but cherish him in the precious memories forever. Love you forever, Uncle Raju. And that was from Auntie Sandra and Uncle Kenny. Finally, Uncle Ravi would also like to do a tribute. I just want to read from a little introduction from Uncle Ravi. Vanakkam, Namaskaram, Namaste, and Om Sai Ram. Vetrivel Muruganika to one and all. Firstly, I would like to apologize to the family for not attending the funeral as due to work commitments. I, Ravi Naidu, knew Uncle Raju since my childhood age of 5 years old. I clearly remember the days of my mother and the entire family coming all the way from Stanger to carry Kavadi. As I grew older, I became involved in the bhajan, and after getting married and moving to Ottawa in 1990, I used to play bhajan for the temple, and especially upon request from Uncle Raju ever since. Uncle Raju and his siblings were truly humble and caring people, and they really carried the spirit of Hinduism here in Ottawa. With the temple starting off as a small wood and iron structure in the community, it had a small wood and iron structure. The community had a place of worship, which Uncle Raju made sure would go out of his way to ensure that every Kavadi function was done with pride and devotion, putting the needs of his devotees before himself. I can testify to that bhakti, that at midnight before Kavadi, before every Kavadi day, tired or not, the prayer would still carry on. I can still picture the Idaman Sami lifting off the ground while singing. These memories and moments will forever be etched in the glory of our Santana Dharma. Just as Uncle Raju drew inspiration from his parents and their teachings, carrying that legacy forward, lighting the fire for the next generation. With the shape of the temple that has taken now, it has shown the progress of our culture and that Uncle Raju has achieved, and what Uncle Raju has achieved in this lifetime. I pray that his soul reaches moksha forever in the grace of our divine Lord Muruga, as he, without a doubt, a gem of a human being. With the permission of the family and the service group, you can come through Uncle Ravi to give a little tribute. Sound. Vanakkam, Namaskaram, Om Sai Ram, Vetrivel Muruganuku, to everyone again. The song that I want to dedicate is a bhajan. It will bring back memories to the family from our childhood. As you can hear from the speeches were given, that the main deity on Uncle Raju was Idaman Sami. That's the Kabul god of Muruga. Without his blessings, nothing could happen in the Kavali. So let me ask our Lord Idaman to come down, bless our Uncle Raju's soul, and take it to his feet to Lord Muruga and reach moksha to Namah Shivaya. Om
Idamana Surappa Swami Palani Andava. Idamana Surappa Swami Palani Andava. Ni Adiva Idamba, Ni Odiva Kadamba. Ni Adiva Idamba, Ni Odiva Kadamba. Idamana Surappa Swami Palani Andava. Idamana Surappa Swami Palani Andava. Velan Muruga Vadi Velan Muruga. 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 Niyaramuga velene velen muruga ni maileri varuvaye shanmuganadappa. Niyaramuga velene velen muruga ni maileri varuvaye shanmuganadappa. Shanmuganada Gurunada Swami Sativel Muruga Velavawa. Shanmuganada Gurunada Swami Sativel Muruga Velavawa. Arogara Om Arogara Om Arogara Om Arogara Arogara Om Arogara Om Arogara Om Arogara Vel Om Vel Om Idamana Surappa Swami Palani Andava. Idamana Surappa Swami Palani Andava. Ni Adiva Iramba, Ni Odiva Kadamba. Ni Adiva Iramba, Ni Odiva Kadamba. Vetrivel Muruganukku, Sattivel Muruganukku. Thank you. Thank you, Uncle Ravi, for that beautiful end to our tributes. Guru Tawu will now continue with the Tevarams and then we will conclude. Thank you. I would normally, when I do the second part of the prayer, the Karumadi Atma Shanti Pradya, I would normally sing songs from the Thevaram, Tiruvasakam. But this morning, I've had a clear, been clearly indicated that our Happa was a very, very strong devotee of Lord Muruga. In other words, he was a Kaumara. I belong to the same breed as well. I'm a Kaumara as well. So I will sing songs from the Tirupugar and I'm going to sing dedications to Lord Muruga Permani while shall are doing the Deepa Maharadhani. I'm going to call upon the immediate family, followed by the extended family, and then family and friends to come through in a nice, orderly fashion and pay your respects to the departed soul of the late Kistan Munsami Mudli.
பக்தியால் யான் உன்னை பல காலம் பக்தியால் யான் உன்னை பல காலம் பக்தியால் யான் உன்னை பல காலம் பற்றியே மாதீரோ புகழ் பாடி பக்தியால் யான் உன்னை பல காலம் பற்றியே மாதீரோ புகழ் பாடி முத்தனே மாறனே பெருவாழ்வின் முத்தனே மாறனே பெருவாழ்வின் முத்தனே மாறனே பெருவாழ்வின் முத்தியை சேர்வதற்கு அருள்வாயி முத்தனே மாறனே பெருவாழ்வின் முத்தியை சேர்வதற்கு அருள்வாயி முத்தியை சேர்வதற்கு அருள்வாயி முருகா 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 மாமணி கிரிவாசா வித்தகஞான சத்தினி பாத வித்தகஞான சத்தினி பாத வித்தகஞான சத்தினி பாத வெற்றி வேலாயுத பெருமாளி வித்தகஞான சத்தினி பாத வெற்றி வேலாயுத பெருமாளி வெற்றி வேலாயுத பெருமாளி வெற்றி வேலாயுத பெருமாளி முருகா 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 வெற்றி வேலாயுத பெருமாளி வெற்றி வேலாயுத பெருமாளி ஏறுமையில் ஏறி விளை ஆடமுகம் ஒன்று ஆடமுகம் ஒன்று ஈசருடன் ஞானமொழி பேசமுகம் ஒன்று ஏறுமையில் ஏறி விலை ஆடமுகம் ஒன்றே ஆடமுகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசமுகம் ஒன்றே ஓருமடி யார்கள் வீணை தீர்க்க முகம் ஒன்றே ஓருமடி யார்கள் வீணை தீர்க்க முகம் ஒன்றே
பதித்த முகம் ஒன்றி பதித்த முகம் ஒன்றி வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று மாறுபாடு கூறறையாய் பதித்த முகம் ஒன்றி பதித்த முகம் ஒன்றி வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆரமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆரமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளி ஆரமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளி ஏறுமையில் ஏறிவிலை ஆடமுகம் ஒன்றே ஆடமுகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி தேசமுகம் ஒன்றே அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமமாகி அகமாகி அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமமாகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் நேராய் அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் நேராய் இகரமுமாகி இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே முருகா இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இருநிலம் வீதில் எளியனும் வாழே இருநிலம் வீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் முருகா எனது முன்னோடி வரவேணும் மகப்பதியாகி மருளும் வல்லாரி மகிழ்களி கோரும் படிவோனே
காரி தந்தே குமரேச வேந்தே கடம்பன் அணிபோனே ஓம்காரி தந்தே குமரேச வேந்தே கடம்பன் அணிபோனே ஓம்காரி தந்தே குமரேச வேந்தே கடம்பன் அணிபோனே ஆங்காரம் மங்கி அறிவானே ஓம்காரி மந்திரம் அருள்வாயே ஆங்காரம் மங்கி அறிவானே ஓம்கார மந்திரம் அருள்வாயே வேந்தே வணங்கம் அடியாரே வேந்தே வணங்கம் அடியாரே நீங்கதி நின்றே மருகோனே வேந்தே வணங்கம் அடியாரே நீங்கதி நின்றே மருகோனே வான்மேகம் தங்கம் அழகானே ஓம்பரை வந்தே பெருமாடி வேந்தே வணங்கம் அடியாரே நீங்கித நின்றே மருகோனே வான்மேகம் தங்கம் அழகானே ஓம்பரை வந்தே பெருமாடி ஓம்காரி தந்தே குமரேச வேந்தே கடம்பன் அணிபோனே ஆங்காரம் மங்கி அறிவானே ஓம்கார மந்திரம் அருள்வாயே வேலப்பா பொருளாய் வேலப்பா பொருளாய் வேலப்பா குமரா வேலப்பா வேலப்பா குமராய் வேலப்பா பொருளாய் வேலப்பா ஓம்பரை வேலப்பா வேலப்பா பொருளாய் வேலப்பா சின்ன வேலப்பா ஓம்பரை வேலப்பா அருவம் உருவமாகி அருவம் உருவமாகி அனாதியாய் பலபாய் அருவம் உருவமாகி அனாதியாய் பலபாய் முருகையே சரவண பவாய ஸ்கந்தாய நம ஓம் சரவண பவாய ஸ்கந்தாய நம ஓம் சரவண பவாய ஸ்கந்தாய நம ஓம் சரவண பவாய
கந்தாய நம ஓம். சரவண பவாய கந்தாய நம ஓம். சரவண பவாய கந்தாய நம ஓம். வதனமிகை ஏற்றி மரபே வதனமிகை ஏற்றி மரபே மனத துயராட்டில் புனலாதி மனத துயராட்டில் புனலாதி இசை பயில் ஷடாக்ஷரம் ஆதாடி இசை பயில் ஷடாக்ஷரம் ஆதாடி ஈக பர சௌபாக்கியம் அருள்வாயே ஈக பர சௌபாக்கியம் அருள்வாயே கந்தாய நம ஓம். சரவண பவாய கந்தாய நம ஓம். சரவண பவாய கந்தாய நம ஓம். சரவண பவாய கந்தாய நம ஓம். பசுபதி சிவாக்கியம் உணர்வோனி பசுபதி சிவாக்கியம் உணர்வோனி பரணிமலை மீட்டு அருளும் வேளா பரணிமலை வீற்றும் அருளும் வேளா அசுரர் கிளை வாட்டி மிகவாரே அசுரர் கிளை வாட்டி மிகவாரே அமர சிறை மீட்டு பெருமாளே அமர சிறை மீட்டு பெருமாளே சரவண பவாயே கந்தாயே நம ஓம். சரவண பவாய கந்தாய 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 நம ஓம். கனவல்ல கனவல்ல வாழ்வின்றி சொல்வாயே கனவல்ல வாழ்வின்றி சொல்வாயே கடைத்தேறு ஒரு பாதை அருள்வாயே முருகா முருகா கந்தா முருகா வருவாயே சாந்தி பிறவி அருள்வாயே கந்தா முருகா வருவாயே சாந்தி பிறவி அருள்வாயே கனவல்ல வாழ்வின்றி சொல்வாயே கடைத்தேற ஒரு பாதை அருள்வாயே கந்த முருக வருவாயே
கனவென்று வாராயின் தெய்வமே கண்ணால் கண்டால் போதுமே கனவென்று வாராயின் தெய்வமே கண்டால் கண்டால் போதுமே துணையாகி வருவான் துணையாகி வருவான் எனதா உயிரே நீ சொன்னபடியே நான் நடுவேன் துணையாகி வருவான் எனதா உயிரே நீ சொன்னபடியே நான் நடுவேன் நீ சொன்னபடியே நான் நடுவேன் நீ சொன்னபடியே நான் நடுவேன் கந்தா மோகன் வருவாய் சாந்தி நிறவி வருவாய் எந்தன் மனமுனை தேடுதேன் உந்தன் எழிலை பாடுதே எந்தன் மனமுனை தேடுதேன் உந்தன் எழிலை பாடுதேன் எனதாகி வந்தான் எனதாகி வந்தான் உனதாகி வாழ்வேன் நீ சொன்னபடியே நான் நடுவேன் நீ சொன்னபடியே நான் நடுவேன் நீ சொன்னபடியே நான் நடுவேன் வந்தா முருக வருவாயி சாந்தி நிறவி வருவாயி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறவை இல்லை மனமே கந்தனோடு கவலை இல்லை மனமே கந்தனோடு கவலை இல்லை மனமே வேலொண்டு வினையில்லை மயிலொண்டு பயமில்லை குகனுண்டு குறவை இல்லை மனமே கந்தனோடு கவலை இல்லை மனமே 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 கந்தனோடு கவலை இல்லை மனமே ஒய்யாது ஒரியாது உன்னடியை படுவோர்க்கு ஒய்யாது ஒரியாது உன்னடியை படுவோர்க்கு உயிர்கத்தின் தந்திடுவார் முருக உயிர்கத்தின் தந்திடுவார் முருக வேலொன்று வினையில்லை மகிழொன்று பயமில்லை புகனுண்டு குறவை இல்லை மனமே கந்தனோடு கவலை இல்லை மனமே 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 கருணையார் வடிமான கந்த சுவாமி தேவனே கருணையார் வடிமான கந்த சுவாமி தேவனே கரடையில் காட்டியனை காலம் வேலொண்டு வினையில்லை மகிழொண்டு பயமில்லை புகனுண்டு குறவை இல்லை மனமே கந்தனோடு கவலை இல்லை மனமே மனமே மனமே
நெஞ்சமதில் வஞ்சமின்றி உன்னடியை படுவோர்க்கு நெஞ்சமதில் வஞ்சமின்றி உன்னடியை படுவோர்க்கு நெஞ்சமதில் வைத்திருனை யாழும் நெஞ்சமதில் வஞ்சமினை யாழும் நெஞ்சமதில் வைத்தியனி அருள்வாய் நெஞ்சமதில் வைத்தியனி அருள்வாய் வேலொண்டு வினையில்லை மகிழொண்டு பயமில்லை புகனொண்டு குறவு இல்லை மனமே கந்தனோடு கவலை இல்லை மனமே. We have the Modi family to come to the final prayer, please. Ready, ready. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கோகனி கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருள்வாய் அருள்வாய் கோகனி முருகா 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 ஆரிரோ தருந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை குரு செய்வ தனிவேல் வாழ்க கொக்கொடும் வாழ்க செவ்வேல் ஏரியை மஞ்சை வாழ்க யானைத்தான் அண்ணன் குகார்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்கசி அடியார் எல்லாம் முருக 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 முருக. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய.
சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய கல்லாப்பிரியம் கருதாப்பிரியம் கசுந்துருகை நில்லாப்பிரியம் நினையாப்பிரியம் நின்னைந்தருத்தை சொல்லாப்பிரியம் துதியாப்பிரியம் தோராப்பிரியம் எல்லா பிரிகளையும் பொறுத்தருவாய் கட்சிய கம்பனி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அறிவோம் சாந்தி சாந்தி சாந்தயே. Before we conclude, on behalf of the Mudli family, we would like to express our heartfelt gratitude to Guru Tamu Valaidam for his spiritual leadership and guidance, to our temple members and community whose prayers and presence continue to uplift us, to our extended family, friends, neighbors, and those who have stood with us in unity and compassion, to everyone that has supported us through prayers, messages, and acts of kindness. We really appreciate you. Thank you, and please partake in our eats and teas and coffees, and have a safe trip home. Thank you.